ஸோ இந்த பாடல் பாடினாலும் சரி கேட்டாலும் சரி நிச்சயமாக காசு பணம் கிடைக்கும். எனக்கு பொருள் வேணும், எனக்கு பிளான் வரணும். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங்கில் 3 வரைபடங்கள் ஒன்று சேர அருமையான ஆன்மீக தகவலுடன் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதில் குழி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு என்ன பலன் ஒன்றொன்னா உங்களுக்கு பார்த்துருவோம் வாங்க. நார்த் ஃபேஸிங் உள்ள ஒரு பெஸ்ட்டு பிளானுங்க. ஸோ இது உங்களுக்கு நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, ஓகேங்களா? இப்போ நார்த் ஈஸ்ட் ஈசான முறையில் போர்வெல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சம்ப், இவை மூன்றும் இணைப்பிரியா நண்பர்கள். செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் இருக்கணும். திஸ் இஸ் எ ஃபண்டமெண்டல் 5G ஃபார்முலா. சேலத்திலேருந்து ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார், தமிழ்நாட்டுக்கே இந்த 5G சொல்லி கொடுத்துட்டிங்களே அப்படின்னு. 6G வந்துருச்சு இப்போது. ஸோ நிறைய அப்டேட்டாக இருக்குது. அதனால் இன்டர்நெட்டில் 6G வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் 5G தான் பெர்மனண்ட்டு, ஒரே அளவு தான். ஸோ இதில் KJC10 ஃபார்முலா என்ன அப்படின்னா, குழி பொறுத்து 22.25 29.25 பெருக்கி டிவைடட் பை 8.03 வகுத்தமையினால் 34க்கு 34 பெருக்கி இது பெருக்கிட்டு டிவைடட் பை 144 போட்டோம்னா 8.03 வந்துடும். இந்த 8.03 ஏரியாவுடன் வகுத்தோம்னா 81 குழி. கருடமனை வயது பொருத்தம் 87, 11 பொருத்தத்தில் 7 பொருத்தம் உள்ளது. இதுதாங்க குழி பொருத்தம். கருடமனை வச்சு கட்டினீங்கன்னா எக்கச்சக்கமாக காசு கிடைக்குங்க. எனக்கு காசு வேணாம், ஆரோக்கியம் தான் வேணும்னா யானமனை வச்சு கட்டுங்க. இல்லை என்கிட்ட ஆரோக்கியமெல்லாம் இருக்குது, நான் காலையில் டீயெல்லாம் சாப்பிட மாட்டேன், வாக்கிங் போவேன், அங்கே போய் பூண்டு சூப் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னாக்கா சிம்மமனை, எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னா சிம்மமனை வச்சு கட்டிக்கோங்க. இல்லைங்க எனக்கு பிள்ளைகள் நலமாக இருக்கணும், அதை தான் எனக்கு வேணும்னா பசுமனை வச்சு கட்டிக்கோங்க. 4 மனை தான் மிச்சம் இருக்கிறது. கழுதை மனை, காக்க மனை, புறா மனை, பாம்பு மனை வைக்காதீங்க. 8 மனை, 4 மனை கழிச்சிட்டோம், மிச்சம் 4 மனை சொல்லியிருக்கிறேன். அதில் கருட மனை தான் நிறைய பேருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. காசு பணம் வேணும், வச்சுக்கோங்க. காசு பணம் வேணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் தொடரணும். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உண்டான கோவில். இந்த பாடல் படித்தோம்னா காசு பணம் வரும். நீங்கள் இடரினும் தளரினும்னு போடுங்க. ஸோ இந்த பாடல் பாடினாலும் சரி கேட்டாலும் சரி நிச்சயமாக காசு பணம் கிடைக்கும். எனக்கு பொருள் வேணும், எனக்கு பிளான் வரணும், ஸோ எனக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வரணும்னாக்கா டைரெக்டாக உங்களுக்கு பணம் அப்படியே 1 லேக் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராதுங்க. ஸோ எங்களுக்கு பிளான் போட்டு கொடுங்க சார்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்கள் கேட்பாங்க. பிளான் திருத்தம் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடல் படித்தாலும் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரும். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசல் மிளலை ஏசல் இல்லையே, திருவிழிமலையில் பாடல் பெற்றது. ஸோ இந்த பாடலும் நீங்கள் நெட்டில் வெறும் வாசி தீரவே காசு நல்கு, இந்த பாடல் நீங்கள் புஸ்தகம் வச்சு பாடினீங்கன்னாக்கா எம்பெருமான் சிவபெருமானுக்கே இந்த பாடல் கேட்கும். ஸோ யாரோ ஒரு அன்பர் இந்த பதிகம் படிக்கிறாரோ அவருக்கு பணத்தை கொடுன்னு சொல்லுவார். இந்த பாடல் படிங்க. பஞ்சுப்பேட்டை நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தனை பூசனை செய்யலுற்றார். இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் பஞ்சுப்பேட்டைங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ அரக்கோணம் போகிற வழியில், அரக்கோணம்னா அரக்கோணமில் காஞ்சிபுரத்தில் ஊருக்கு நடுவில் இருக்குங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய அன்பர்களுக்கு இது தெரியாது. அந்த பாடலை அங்கே எழுதி வச்சுருப்பாங்க, நெய்யும் பாலும் தயிரும். இந்த 3 பாடல் நீங்கள் பாடினீங்கன்னாக்கா கோடி ரூபா வந்துடும். உண்மையை சொல்கிறேன், நிச்சயமாக. நீங்கள் இந்த 3 பாடல், அதுக்கப்புறம் கனகதார ஸ்தோத்திரம் கேட்குறது, மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரம், நிறைய பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் 3 பாடல் கேளுங்க. எங்களுடைய அன்பர் ஒருத்தவர் ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய லாட்ஜ் அடியன் கட்டி கொடுத்தேன். அவர்கிட்ட 20 லட்சம் இருந்துச்சு. 80 லட்சம் அவருக்கு வேணும். 60 லட்சம் லோன் போட்டிருந்தாரு, கிடைக்கல. இந்த பாடல் கேட்டுக்கிட்டே இருப்பார் எப்போவுமே ரொட்டேஷனாக. தூங்கும்போது மாத்திரம் ஆஃப் பண்ணிடுவார், மிச்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தார். 60 லட்சம் அவருக்கு கொடுத்தாங்க. யாரோ நண்பர்கள்லாம் உதவி பண்ணாங்க. ஸோ அடியன் சொல்கிற கோவில்லாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி கடன் இருக்குன்னா கடன் நிவர்த்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கடனே தீந்துடும். நீங்கள் சும்மா 5 கோடி 3 கோடி இருக்கிறதெல்லாம் ஒரு கடன் கிடையாது. 100 கோடி இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போங்க, சுத்தமாக கடன் தீர்ந்துருங்க. உண்மை சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த கோவில்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை, அதில் முக்கியமாக பழனி முருகனை போய் மேலே போய் ராஜ அலங்காரத்தை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குங்க. எனக்கு புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லி இந்த பெண்களுக்கு பார்த்தோம்னா
சீரியல் பார்க்குறது இல்லைன்னாக்கா அந்த ஏதோ ஒன்று டிவியில் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவர் இந்த பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து இது இருந்துச்சுன்னா இந்த நோய் இருக்கும், இது இருந்துச்சுன்னா இந்த நோய் இருக்குன்னு சொல்கிற மாதிரி, ஐயோ எனக்கு இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி அச்சப்பட்டு, ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பண்ணி ஏதோ ஒரு நோயை கண்டுபிடிச்சி அவங்க சொல்லிடுவாங்க. நேராக போய் பழனி முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. அவர் அப்படியே அழிப்பார், எல்லா நோயும் அழிச்சிட்டு ப்யூர் ஆக்கிடுவார். ஒன்று இன்னொன்று கொடுப்பார். வீடு கட்டணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடு கொடுத்துருவாருங்க. மேலேருந்து நீங்கள் படி வழியாக இறங்கி வாங்க. விஞ்சுக்கும் நீங்கள் ரோப் காருக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நல்ல கைகள் சுகத்தோடு இருக்கும், அப்படியே பளபளன்னு இருப்பார். வயசானவங்க முடியலை, கால் வலி இருக்குன்னா நீங்கள் அவங்கள போக சொல்லுங்கள். நீங்களே எதுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க? கடகடன்னு ஏறுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய மேலே மழை கிடையாது, ரொம்ப கொஞ்சோண்டு படி தான் இருக்குது. நல்ல சூடம்லாம் ஏற்றி வச்சு கந்த சஷ்டி பாடிக்கிட்டே ஏறுங்க. முருகன் உங்களுக்கு கொடுப்பார். மேலே ஏறி வந்திருக்கார், வேர்வையோடு வந்திருக்கிறார். இவனுக்கு என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்பார், கொடுத்துடுவார். எனக்கு ஏதாவது ஒன்று வேணும், ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டம்னா 2 கோயில் போவேங்க. ஒன்று ரைட் சைடில் இருக்கிற திருச்செந்தூர் போவேன், இல்லைன்னாக்கா பழனிக்கு போவேங்க. போகிறதுக்குள்ளே எனக்கு முடிஞ்சு போயிடும், ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும். திரும்பி வரும்போது ஹாப்பியாக வருவேன். செய்து பாருங்கள், பிளானை பார்த்துருவாங்க. ஸோ இப்போ ஹால் வந்து 10க்கு 17.15, கிச்சன் அக்னி மூலையில் கொடுத்துருக்குறேன். கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், 2 டாய்லெட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் பிளான் ஃபார் தி நார்த் ஃபேஸிங். ஸோ இது ஈசான மூலையில் பூஜை அறை அமைக்கலாம், அல்லது இந்த இடத்துலையும் அமைக்கலாம். இது ஒரு பிளான். இன்னொரு பிளான் பார்ப்போம். இது 2வது பிளானுங்க. வெராண்டா கொடுத்துருக்குறோம், ஹாலு, கிச்சனு, இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இந்த இதில் வந்து தப்பாக போட்டு நான் காமிக்கிறதுக்காக அமைச்சிருக்கிறோம். ஸோ இந்த டாய்லெட்டு இந்த இடத்துலையே வந்துடும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஈசானத்தில் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஆயிருச்சா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி வந்துடும்னாக்கா டாய்லெட் வந்துடும். இது அறையாக வந்துடும். இருங்க வரேன். ஸோ இது பெட்ரூம். ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த இடத்துலையே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒன் ஆஃப் த பெட்ரூம், இது டாய்லெட். ஓகேங்களா? வாயு மூலையில் டாய்லெட்டு, வாயு மூலை சார்ந்ததில் டாய்லெட்டு, கன்னி மூலை பெட்ரூம், ஈசானம் சார்ந்ததில் ஒரு பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இங்கேயே வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் அருமையான 2 படுக்கை அறை கொண்டது. மாடிப்படி இப்படி ஏறி போகிறோம். இங்கே வந்து நீளம் ஜாஸ்தியாக இருக்குது. நேராக கொண்டு போய் இங்கே ஒரு கார், இங்கே ஒரு கார் சொருகி நிறுத்திக்கோங்க. இன்னொரு பிளான் பார்ப்போம். இதில் வந்துங்க இந்த பிளானுக்கும் இந்த பிளான் இப்போ தப்பாக சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இயற்கையோடு நீங்கள் சேர்ந்து வாழணும். 3வது பிளான் இது வந்து கிச்சனு, ஹால் பெருசாக இருக்கும். ஸோ அதே அமைப்பு தான், மாற்றம் பண்ணது தான். வெராண்டா, பெட்ரூமு, வாயு மூலையில் காமன் டாய்லெட்டு. இல்லை இதுக்கு நாங்கள் அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துட்றோம் சார்னா இதை அடைச்சிக்கோங்க, பூஜை அறையாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி. இல்லைன்னா இந்த டாய்லெட்டை இறக்கிட்டு இந்த இடத்துல பூஜை வச்சுக்கலாம். ஏன்னா கன்னி மூலை சார்ந்ததில். மாடிப்படி இங்கே வச்சுருக்குறோம். இல்லை சார் நாங்கள் இங்கே மாடிப்படி வச்சுக்கலாமான்னாக்கா இங்கேயும் மாடிப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் இடம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பில்டிங்கை தள்ளிட்டு வாயு மூலையில் நீங்கள் மாடிப்படி அமைத்து கொள்ளலாம். 22 காலுக்கு 29 காலுக்கு 81 குழி சொல்லியிருக்கிறேங்க. இந்த வடக்க பார்த்து 2BHK உள்ளது, சின்னதாக ஒரு 650 சதுரடி உள்ளதன். கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டமசனை நடக்குது, மீனராசிக்கு 7 நடக்குது. 2 ராசிக்காரங்க சனி பகவானுக்கு உண்டான கோவில் திருநள்ளாறு அல்லது திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் போய் பாருங்கள். வாஸ்து பூஜை பண்ணியிருப்பீங்க இந்த சித்திரை மாதத்தில். ஸோ வாஸ்து பிளான் கரெக்ஷன் இதெல்லாம் ஒப்பீடு பண்ணிக்கோங்க. இதன்படி அப்படியே பண்ணுறதுங்கிறது உங்கள் ஜாதகத்திற்கு அந்த அமைப்பு இருக்கா? நிறைய பிளான் நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க. ஸோ ஒரு முகம் போல் இன்னொரு முகம் இறைவன் படைப்பது கிடையாது. ஒரே மாதிரி 6 பேர் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரே மாதிரி வீடு கட்டணும்னு கிடையாது. அந்த ஜாதக அமைப்புக்காரருக்கு அந்த பிளான் அது ஓகே. நான் கொடுக்குற பிளான் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிளான் அமைச்சிருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு தயவு செய்து கட்டாதீங்க, அது அவருக்கு உண்டானது. ஸோ 177 குழி உங்களுக்கு பொருந்தும்னா உங்கள் அளவு என்னது அதற்கேற்றாற் போல் அமைச்சிக்குவோம். உங்களுடைய தேவைகள், உங்கள்கிட்ட 2 பெண் பிள்ளை இருக்காங்கன்னா அதற்கேற்றாற் போல் அமைச்சிக்கணும். 2 பசங்க இருக்காங்க அதற்கேற்றாற் போல் அமைச்சிக்கலாம். ஸோ பிளானை நீங்கள் அமைச்சிருக்கீங்க, போட்டிருக்கீங்க, யூ ஹாவ் டு ட்ரா. உங்கள் இன்ஜினியர் அமைச்சிருக்கிறார். ஸோ அந்த பிளானை எங்ககிட்ட நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா சரி பார்த்துக்கலாம். குழிப்பொருத்தம் இஸ் ஒன் ஆஃப் த மஸ்ட் இன் தி. நிறைய அன்பர்கள் வந்து இந்த குழிப்பொருத்தம்னா என்னென்னு தெரியாமையே வந்து ஓகே சார், தேங்க்யூ ஓகே சார்,
தயவுசெய்து குழி பொருத்தம்ங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திருமணம் செய்யும்போது, மேரேஜ் பண்ணும்போது அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் மேட்சிங் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இந்த லேண்டில் இந்த அளவு கட்டினால் 11 பொருத்தம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த லேண்டு உங்கள்கிட்ட சொல்லும், இந்த அளவு வச்சு எனக்கு கட்டு அப்படின்னு சொல்லும். நீங்கள் இது பூமியில் காதை வச்சு கேளுங்க. அந்த பூமியில் நீங்கள் வாஸ்து பூஜை செஞ்ச அன்னைக்கு வந்து வாஸ்து பூஜை செய்த இடத்துல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் கீழே விழுந்துங்க. பூமி உங்களுக்கு ப்ரே பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நல்லா இந்த இடத்துல வந்து வசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும். இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த சயின்ஸ் அண்ட் தென் நேச்சரோட கட்ட போகிறீங்க. வாஸ்துங்கிறது நான் வந்து ப்ரொபகண்டா ஐ எம் நாட் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ நீங்கள் வாழ்கிற இடம் இயற்கையோடு ஒத்து வாழ்கிறோம். இவ்வளோதாங்க. உங்களுக்கு பிளான் தேவை, பிளான் கரெக்ஷன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.